முத்திரை முத்து சேனல்ல நாம இன்னைக்கு சாட்ரோன் முத்திரைன்னு ஒன்று பார்க்க போறோம். இந்த சாட்ரோன் முத்திரைன்னா சனி பகவானுக்கான முத்திரைன்னு சொல்லலாம். இந்த சனி கிரகத்தினுடைய முத்திரை வந்து நம்ம விரல் மூலமா செய்யறது மூலமா நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நலமாக வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முத்திரை ஆசனம் சொல்றாங்க. சரிங்களா? இருக்கிறதுலேயே இந்த சாட்ரோன் முத்திரையில இந்த முத்திரை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா உங்களுடைய இடது கையில் இருக்கக்கூடிய இந்த சனி விரல் அப்படிங்கிற விரல்ல முதல் இருக்க கோட்டு பகுதியை நம்ம தொட்டு போறோம். சரிங்களா? அதை எப்படி தொடுறோம்னா இந்த நெருப்பு மூலமாகி கட்டை விரல் வச்சு வலது கட்டை விரல் வச்சு தொட்டுக்கு போறோம். அதுக்கப்புறம் இந்த காற்று மூலமும் இந்த ஆகாய பூதம் சம்பந்தப்பட்ட இந்த ஆள்காட்டி விரலையும் நடுவினையை வச்சு அதை பிடிச்சிக்க போறோம். இப்படி வலதையை கொண்டு வந்து பிடிச்சிட்டு இங்க நீர் பூதத்தையும் அதுக்கப்புறம் நிலபூதத்தையும் உள்ள மடக்கி வச்சுக்கிறோம். வச்சுட்டு நாம இந்த முத்திரையை வந்து பயிற்சி செய்வோம். இந்த பயிற்சி செய்யும் போது மூச்சை உள்ள இழுத்து மெதுவா மூச்சை வெளியிட்டு இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இந்த பயிற்சியை செய்ய தொடங்கணும். அப்படி பண்ணும்போது உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் அந்த பயிற்சியை மூச்சை வந்து உள்ளே ஹோல்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் தியானம் மூச்சு பயிற்சிலாம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் இது கூட சேர்த்து என்ன பண்ணலாம், மூச்சை நிறுத்தி வெளியிடலாம். ரொம்ப கம்மியாக ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு செஞ்சு அப்புறம் போய் ரிலீஸ் பண்ணுறது நல்லது. அதுவும் சனி கோரையில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இது செய்யறதுனால நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான ஆற்றலாம் வெளியே போயிட்டு பாசிட்டிவ் ஆற்றல் கிடைச்சி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து. எப்படி இருக்குன்னு பலனை வந்து நீங்களே பார்த்துட்டு நீங்கள் சொல்ல முடியும். சரிங்களா? எப்பயுமே ஒரு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்களுடைய குலதெய்வம் தெரிஞ்ச குலதெய்வத்திற்கு அது ஒரு குருவுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்கள் இந்த பயிற்சியை ஆரம்பிக்கணும். இந்த வணக்கம் முதல் வச்சுட்டு நீங்கள் இறைவனை வேண்டிட்டு இந்த பயிற்சியை தொடங்கும்போது எப்படி செய்யணும்னா இந்த நடுவிரலை இந்த கட்டவரல் கொண்டு வந்து இப்படி தொட்டணும். கட்டவரல் வச்சு தொட்டணும். போட்டுட்டு இந்த 2 விரலுக்கு இல்லையா, அதை வந்து இப்படி கொண்டு வந்து வச்சுக்கணும் மேலே, நேரத்து மேலே. ஸோ இப்படி பிடிச்சிக்கணும். ஒரு மாதிரி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிக்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த 2 விரலையும் உள்ள மடைக்கணும். பிளேஸ் ஆஃப் திஸ் பிளேஸ் விரல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வச்சு பிளேஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க, இப்படி தொட்டுக்கிறீங்க. மீதி இந்த 4 விரல் நீண்டிருக்கும். வீட்டு வச்சுட்டு இப்படி வச்சுக்க வேண்டியதான். மடி மேலே வச்சு உட்காந்துருக்கீங்க. இந்த சாட்ரோன் முத்திரையை செய்கிறதுனால நமக்குள்ள ஒரு பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்க தொடங்கும். ஏன்னா அந்த கிரகத்திலேயே இருக்கிறதுலேயே சனி கிரகம் தான் ரொம்ப மெதுவாக வந்து நகரும். நாம் பிறக்கும் போது அந்த கிரகத்தின் கதிர்வீச்சு எப்படி விழுந்ததோ அது போல இந்த பிரபஞ்சம் சுற்றும் போது நாமளும் பிரபஞ்சமாக நின்று சுற்றுவோம். அப்படி இந்த சுழற்சியில வந்து பார்த்தீங்கன்னா அதோட அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இருக்கும். அப்போ நாம அந்த பவரை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் போய் பாசிட்டிவான விஷயம் கிடைக்கப்படுது. அதற்காக இந்த முத்திரையை அனைவரும் செய்து பயன்படுத்த வைக்கிறேன். வணக்கம். குருவே நம்ம தந்தையை நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற முத்திரை மருத்துவத்தை ஆன்லைனில் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் தொடர்பு வந்து கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம். குருவே நம்ம தந்தையை நம்ம. நன்றி.